சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் மனிதனாக இந்த பூமியிலே வாழவே முடியாது. எஸ், என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வளருகிறதுனாலே நீங்கள் தேவரகமான வாழ்க்கை வாழுவீர்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. இன்றைக்கு 114வது சத்தியம் ராஜ்யத்தின் சிறப்புரிமை. இதுவரைக்கும் 3 சிறப்புரிமைகளை நாம் பதிவு செய்திருக்கிற அவைகளை பாருங்கள். நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் அருமையானவர்களே. ஆமென். We are seated with Christ in heavenly places. Oh, thank you master for your goodness. நீங்கள், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், கொலோசியர் 1:13 படி இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே நமக்கு சில ப்ரிவிலேஜஸ் இருக்கிறது, ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ். அதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதில் 114வது செய்தி, ராஜ்யத்தின் சிறப்புரிமையிலே செத்து கிடந்த நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். எதில் செத்து கிடந்தோம்? தேவனோடு உள்ள உறவிலே நாம் செத்து கிடந்தோம், இப்பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளோம் என்று சொல்லி எபேசியர்ல வாசிக்கிறோம். பாருங்கள், த புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse 1 I shall read for you. எபேசியர் 2:1 அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதாவது அந்த உறவு உயிர்ப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். நாம் செத்து கிடக்கும் பொழுது எப்படி இருந்தோம் தெரியுமா? there was no hope. we were under hopelessness. நம்பிக்கை இல்லாத, திகில் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அருமையானவரே. ஆனால் அவர் நம்மை உயிர்ப்பித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிர்ப்பித்தல்ல என்ன நடந்தது தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு ரெஸ்டோர் ஆனதுனால தேவரகமான மகிழ்ச்சி, தேவரகமான இளைப்பாறுதல், தேவரகமான தைரியம், துணிச்சல். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் 3, 4, 5வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். The book of Ephesians chapter 2 verses from 3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்புகிறவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் தெரியுமா? 3 நாட்கள் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் மண்ணுக்குள்ளே இருந்தது போல, கல்லறைக்குள்ளே இருந்தது போல, அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்றைக்கு நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே அந்த உறவு சரி செய்யப்பட்டு இருந்தது. அது முற்றிலுமாக சரி செய்யப்பட்டு ஆயிற்று. ஆனால் இந்த வெளிச்சம் அநேகருக்கு இல்லாததினாலே இன்னும் இருளடைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயத்தோடும் திகிலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? இந்த உயிர்ப்பித்தலை குறித்த நாலேஜ் இல்லை. ஆமென். இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்த நாலேஜ் இல்லை. அதை குறித்த அறிவு இல்லாததுனாலே எந்த அளவு தேவன் உங்க மீது அக்கறையா இருக்கிறார் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. He is so concerned about you. எப்படி அங்கிள் என்ன போய் அவரால் நேசிக்க முடியுமா? நான் ஒன்றை சொல்லட்டுமா? இந்த செய்தியை நீ ஒரு 5 நிமிஷம் கேட்டிருக்கா இல்லையா? உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது பார்த்தியா? அதுவே அடையாளம், அதுவே போதும். தேவன் உன் மீது அக்கறையாக இருக்கிறார். எனவே தான் இந்த சத்தியத்தை நீ கேட்கக்கூடிய வாய்ப்பும் வாஞ்சையும் உனக்கு வந்திருக்கு. மகனே, மகனே, இதுக்கு வெளியே நீ எதையுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அந்த உறவு, அந்த அன்பு, அந்த அக்கறை உன்னை எங்கே கொண்டு வைத்திருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ளப் போகிறாய். ஆமென். நான் அதையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதே அதிகாரம், அதாவது எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் அந்த உறவு உன்னை எங்கே உட்கார வைத்திருக்கிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஐயா, எல்லா விசுவாசிகளுடைய தலையெழுத்து இதுதாங்க. அநேகருக்கு தெரியல.
எது தெரில? நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் வீற்றிருக்கிறேன். ஏனென்றால் அது எனக்கு கிருபையாக கிடைத்த ப்ரொமோஷன். அந்த ஸ்டேட்டஸை விட்டு என்ன தேவன் கீழே இறக்க மாட்டார். ஏனென்றால் அவர் என்மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாது. அந்த அன்பின் நிமித்தமாக அந்த உறவை சரி செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவையே அதற்கு ஆதாரமாக்கி விட்டார். உங்களுக்கு அதுதான சந்தேகம்? 99.999% தேவனுடைய நல்ல பிள்ளைகளும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பதில்லை. ஏன் தெரியுமா? உங்களை தகுதிப்படுத்தினது உங்களுடைய கிரியைகள் அல்ல. அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் நல்லா ஜெபம் பண்ணி நான் தகுதி அடைந்து விடுவேன், நான் நன்றாக பரிசுத்தமாக வாழ்ந்து தகுதி அடைந்து விடுவேன் என்று நம்புகிறீர்கள்? அது சுத்த பொய், மூடத்தனமானது. உங்களுடைய சுய முயற்சியினாலே உங்களாலே தகுதி அடைய முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போயிருப்பாரா? இந்த ஒரு கேள்விக்கு பதிலை கண்டுபிடிங்களா அருமையானவர்களே? ஐயா, அப்போ நான் பரிசுத்தமாக நடக்க வேண்டாமா? ஐயா, இட்ஸ் எ பை ப்ராடக்ட். நீ ஏற்கனவே பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய், நீ பரிபூர்ணப்படுத்தப்பட்டு இருக்கிறாய் என்பதை உன் மைண்டு அக்செப்ட் பண்ணிட்டா நீ தேவனுக்கு பிரியமான பரிசுத்தத்தில் தான் வாழுவான். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. ஐயா, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய திட்டங்களை செய்யும்படியாக உன்னை அழைத்திருக்கிறார் மகனே மகளே. சீஷர்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதே நோக்கத்தோடு தான் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளுகிறார். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இது நிஜங்க. ஏதோ உங்களை ஒரு நாள் ரட்சித்தாரு, உங்கள் இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கைக்காக அல்ல. To be a channel of blessing. Every child of God is chosen to be a channel of blessing. அப்படின்னால் என்ன அர்த்தம்? தேவன் தனக்கென்று பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறார். எதற்கென்றால், எப்படி பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் பிள்ளையாக இருந்து பிதாவுடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றினாரோ அதே போல உங்களை அதே ஸ்டேட்டஸில் அழைத்திருக்கிறார். எதற்கென்றால், இயேசு கிறிஸ்து செய்த பணியை தொடரும்படியாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாக. அநேக ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தார்கள் அல்லவா? அப்படி என்றால் என்ன பொருள்? தங்கள் ஆஸ்திகளை எழுதி கொடுத்தார்கள். ஏன்? எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க. அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரித்து இந்த பூமியில் இருக்கிற அவலட்சணமான அந்த பட்டினியை, தரித்திரத்தை அகற்றுவதற்காக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் உன்னை அலங்கரிக்க விரும்புகிறார் மகனே மகளே. சாதாரண ஆசீர்வாதத்திற்கு ஒருவரை கூட அழைக்கப்படுறதில்லை. ஆனால் சாதாரண ஆசீர்வாதத்தை கூட ஒரு 90% பார்க்காமலே உலகத்தை விட்டு போயிடுறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் நிரப்புவதற்காகவே தேவன் ஒவ்வொருவரையும் கரம் பிடிக்கிறார். ஆனால் 99% நோ, இட்ஸ் மோர் தென் தட். 99.99% நல்ல கிறிஸ்தவர்களும் அந்த மேலான ஆசீர்வாதத்தை ருசி பார்க்காமல் இந்த உலகத்தை விட்டு போகிறார்கள். ஏனென்றால் அந்த உறவு உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. தேவன் என் மீது திருப்தியாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரன் மீது எவ்வளவு திருப்தியாக இருக்கிறாரோ அதே போல் என் மீதும் திருப்தியாக இருக்கிறார் என்கிற நிஜத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. ஸோ சதா குற்ற உணர்வு. அருமையானவர்களே, இனி நீங்கள் ஏமாற போகிறதில்லை. ஆமாம், நீங்கள் ஏமாற போகிறதில்லை அருமையானவர்களே. ஐயா, அவர் அந்த உச்சாணியில் உங்களை கொண்டு உட்கார வச்சுருக்காருங்க. எங்கே? இயேசு கிறிஸ்து எங்கே உட்கார்ந்துருக்கிறாரோ அங்கே நான் உட்கார்ந்துருக்கிறோம். ஓ, ஏன் அங்கே கொண்டு உட்கார வைத்தார் என்று சொல்லி அதே எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்யத்தக்கதாக. நான் திரும்பவும் சொல்கிறேன், வாசிக்கிறேன். எதற்காக இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? அவரை போல ஆளுகை செய்ய, கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. ஐயா, உங்களை கொண்டு இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. நீங்கள் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை தெரியுமா? நீங்கள் உங்களை தேவன் பார்க்கிற மாதிரி உங்களால் பார்க்க முடியல. இன்னைக்கு மனம் திரும்புங்கள். தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நீங்கள் பார்க்க போறீங்க.
அப்படி என்றால் என்ன பொருள்? தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரு? உங்களை சிருஷ்டித்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் தேவன் உங்களை இயேசு கிறிஸ்துவாக பார்க்கிறார், தேவர்களாக பார்க்கிறார். உங்களோடு உறவில் இருக்கிறார், உங்களை தகுதிப்படுத்தி விட்டார், உங்களை வல்லமைப்படுத்தி விட்டார், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த உறவின் மேன்மை ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? தேவன் எதையுமே இழக்க ரெடியா இருக்காரு உங்களோடு உறவுக்குள்ள. கவனிங்க, இன்னொரு 2 நிமிடங்கள். ஐயா, உங்க மேல பெரிய திட்டங்களையும் பெரிய அன்பையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் வைப்பதற்கு தடையா இருந்த நடுச்சுவராக நின்று உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் பகையை உண்டாக்கி கொண்டிருந்த அந்த நடுச்சுவரை தகர்த்தார். ஏன் தெரியுமா? உங்க மேல அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் உறவுக்கு விரோதமாக எது இருந்தாலும் சரி, அவரே கொடுத்ததாக இருந்தாலும் சரி, அதே அதிகாரத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நல்லா பாருங்க, அந்த நிலையை அடைய முடியாதபடி, அதாவது இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் அந்த ஸ்டேட்டஸில் வர முடியாதபடி தடையாக இருந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டேங்கிறாருங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? புரிந்து கொண்டா போதுங்க, அவன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். இதைவிட குறைவாக எப்படிங்க ஒரு அன்புள்ள தேவன் செய்ய முடியும்? அவர் அன்பாக அல்ல, அன்பாக மட்டுமே இருக்கிறார். அவர் இதை செய்ய மாட்டாரா? எதை செய்ய மாட்டாரு? உங்களுக்கும் உங்கள் அன்பின் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையிலே பகையை உண்டாக்கி கொண்டிருந்த நடுச்சுவராகிய நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிப்பது அவருக்கு கஷ்டம் இல்லையே. அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார். எதுவுமே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில வரக்கூடாது என்பதிலே அவர் அதிக கவனமாக இருக்கிறார். அருமையானவர்களே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய பிள்ளைகள் மீது நீர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக, இந்த நாட்களிலே ஒவ்வொருகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் என்பதை என்னுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, எவ்வளவோ மேன்மையான ஸ்தானத்தில் அவர்களை உட்கார வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.